ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் இன்வெர்ட்டர் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஹெவி லோடு கொடுத்தும் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதோட காட்டன் பாக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 வாட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இமேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. மேலே மாடல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 2 வேரியண்ட்டில் வந்து கிடைக்கிது. டிசி டு ஏசி இன்வெர்ட்ரு 12 வோல்ட் இன்புட் கொடுத்தா 220 வோல்ட் அவுட்புட்டாக கிடைக்கும். இன்னொரு வகையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா 110 வோல்ட் வந்து அவுட்புட் கிடைக்கும். நமக்கு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நம்ம தேவையில்லை. நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து 220ல் வேலை செய்கிறது தான். நம்ம அதே வந்து வாங்கியிருக்கோம். இப்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பவர் இன்வெர்ட்டரை வச்சு என்னென்ன வேலை செய்யணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி டிவி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2வது ஹோம் தியேட்டரு, 3வது ட்ரில்லிங் மிஷின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த கம்ப்யூட்டர் வேலை செய்யணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2வது காரில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் ட்ராவல் போனீங்கன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டில் வேலை செய்யணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த காட்டன் பாக்ஸோட பின்னாடி சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அண்டு யூஸ் மெத்தட்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த இன்வெர்ட்டரோட ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன இருக்குது அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கனெக்ஷன் டயக்ராம்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கனெக்ஷன் டயக்ராமில் வந்து எத்தனை ஏஹெச் பேட்டரி வரைக்கும் போடலான்ட்டு வந்து காட்டியிருக்கிறாங்க. 200 ஏஹெச்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லோடு கனெக்ஷனும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ பேட்டரி வந்து லோ இண்டிகேஷன் காட்டுதோ அப்போ வந்து அலாரம் அடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆகிக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஓவர் டெம்பரேச்சர் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷட் டவுன் ஆயிரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் 25 இன்ச்சு டிவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார் பேட்டரியில் வந்து எவ்வளோ நேரம் வந்து வேலை செய்யணும்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதை வந்து ஹோம் பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணி தரோம். வாங்க அதோட பர்பஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்வெர்ட்ரு, அதுக்கு தேவையான பாசிட்டிவ் நெகட்டிவ் கேபிள், அவ்வளோதான். 2 பொருள் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம காட்டன் பாக்ஸில் பார்த்தது தான் வந்து இங்கேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கார் இன்வெர்ட்டர்னு உள்ளே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், 12 வோல்ட் டிசி டு ஏசி 220 வோல்ட், மேட் இன் சைனா. இந்த இன்வெர்ட்டரோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு, ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூஎஸ்பி வந்து நம்ம மொபைல் ஃபோன்லாம் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக 5 வோல்ட் அவுட்புட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பவர் ஆன் ஆயிடுச்சுன்னா வந்து எரியறதுக்கும், இன்னொன்று ஏதாச்சும் ஃபால்ட்டு அப்படின்னா வந்து காட்டுறதுக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதோட பேக் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 12 வோல்ட் இன்புட் வந்து கொடுக்கறதுக்கான நாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கூலிங் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து இருக்குது. வாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு 500 வாட்ஸ் ட்ரில்லிங் மிஷினில் போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்து யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக மிக்சிலையும் வந்து ஒர்க் ஆகும். பாருங்கள், இப்போ பவர் இன்வெர்ட்டர் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்பீடில் எந்த ஒரு ஜர்க்குமே இல்லாமல் ஃபுல்லாகவே ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.